ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம பழனிசாமி என்ன பண்ணுறாங்க, பாக்கியாவுக்கு அந்த பார் ஓனரால் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் நல்லா சூப்பராக பொடி பொடியாக தீர்த்து வச்சிடுறாங்க. இப்போ பாக்கியாவுக்கு ஒரு வழியாக நிம்மதி வந்துடுது. இப்போ எல்லா பக்கட்டும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு தான் புருஷன் மேலே, அதையும் தீர்த்து வச்சுறாங்க. வாக்கியம் கூட்டிகிட்டு போய் நம்ம பாக்கியா எல்லா பிரச்சனையும் நல்லா பேசியே சுமூகமாக தீர்த்து வைக்கிறாங்க. அமிர்தாவும் அவங்க வீட்டுக்கார் வழியே எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லபடி எல்லாம் போயிட்டுருக்கேல. இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா, கோபி வீட்டில் தான் மாமியார் இருக்கிறது, அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்கையில் நம்ம மாமியார், இவங்க பாக்கியாவோட மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எழுப்புறாரு. கோபி போயிட்டு எழுப்புனா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை. அம்மா என்னாச்சு? அவர் தான் அம்மானா உயிராச்சே. என்னதான் கோபி வந்து தான் ராதிகா பொண்டாட்டியை உயிராக நினைச்சாலும் அம்மாவே ஒரு பக்கத்து உயிராக தான் நினைக்கிறாங்க. அம்மான்னு பதறாரு, துடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயோன்னு கத்திட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அப்படியே அள்ளி போட்டுட்டு கிளம்பி வேகமாக கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இதையெல்லாம் நம்ம செல்வி மேடம் பார்த்துடுறாங்க. பாக்கியா வீட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்க ஓடி போய் அம்மா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பதறி அடிக்கிறாரு. பாக்கியா, என் பொண்டாட்டியை காப்பாற்றணுமா வாமா அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கிளம்பி ஓடுறாங்க. எல்லாரும் குடும்பமே அங்கே ஓடுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு கோப்பி வெளியே நின்றுட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு என் பொண்டாட்டிக்கு அப்படின்னு கோப்பியை பார்த்து பயங்கரமாக பதட்டத்தோட அழுகையோட கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா டாக்டர் செக்அப் பண்ணிட்டு வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, அவங்க சாப்பிடாமல் இருந்திருக்காங்க, அதான் போல இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, மயக்கம் வந்துருச்சு, ரொம்ப வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் இதாகிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளார ஓடி போய் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, என்னமாச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் அழுகிறாரு, துடிக்கிறாங்க. அவங்க சாப்பிடாம இருந்ததுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் வந்து. அப்போ வீட்டில் எல்லாருமே பதட்டத்தோட என்ன பண்ணுறது, இனிமேல் என் பொண்டாட்டி நாங்கள் விட்டு வைக்க மாட்டேன். என்னடா பார்த்துக்கிட்டேன் என் பொண்டாட்டியை, நீ என்னடா கவனிச்சிட்ட? அப்பா நான் அதெல்லாம் அம்மாவை நல்லா தாப்பா கவனிச்சிக்கிட்டேன். நீ பார்த்துக்கிட்ட லட்சணம் எனக்கு தெரியுமே அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. அந்த இடத்துக்கு ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா கோபி செம்ம காண்டாகிறாரு. என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக வீரத்தை காமிக்கிறாருங்க. பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சிடுறாங்க. எல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஏம்மா இப்படி? நான் என்னடா சாப்பிட்டேன்? ஆமாம், அரை குறைய அவங்க அப்பா மயம் கொண்டாடுற சாப்பாடு வீட்லையும் சாப்பிட முடியுதில்ல. வீட்டில் வில்லிக்கு வில்லி, இவங்க எத்தனை அவங்களுக்கு எத்தனை அங்கே ராதிகா அம்மா எப்படி ஒரு உரைக்கில் 2 கத்தி இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இவங்க வீட்டுக்குள்ள இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே நீ வா நம்ம வீட்டுக்கு, அத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிடும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே இல்லை, நான் என் பையனை விட்டு என்னால் வர முடியாதுங்கிறாங்க. அதை விட கோபி வந்துட்டு முடியாது, நான் எங்கள் அம்மா விட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கர வாக்குவாதம் வருது. 2 பேருக்கும் ஒரு மத்தியில் பிரச்சனை முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனை தீராது, அதனால் என் பொண்டாட்டியை விட்டு நான் இருக்க முடியாது. ஆமாம் மாமா, நம்ம அத்தை நம்ம கூட தான் இருக்கணும், அத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அத்தையை நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. கிளம்பணுங்கல கோபி வந்துட்டு, நான் எங்கள் அம்மா விட்டு வரமாட்டேன், நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படிங்கல. கோபி நீயும் வந்துருப்பா அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட எல்லாரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. என்னது அவனுமா அப்படின்ட்டு. ஆமாம், என் பிள்ளை இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பிள்ளையோட எப்படி இருக்கிறது, அதுக்கு தான் நான் வரலேனே, நான் என் பிள்ளை வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு கோபி அம்மா சொல்கிறாங்க. உடனே கோபி வந்துட்டு அப்படி தான், அதுதான் என் அம்மாங்கிறது பார்த்தீங்களா, உங்கள் எல்லாத்தையும் விட எங்கள் அம்மா என் மேலே தான் பாசம் வச்சுருக்காங்க, அதான் என்னை விட்டு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லல. அப்படி இல்லையா, என் கூடவே என் பிள்ளை வரட்டும் அப்படின்னு ஈஸ்வரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இந்த முடிவுக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டே ஒத்துக்கலைன்னா நீங்கள் மறந்துடுங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், மாற்றிக்கங்க முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாக்கியாவும் அவங்க மாமனார் எல்லாருமே கலந்து பேசுகிறாங்க. சரி வேறு வழியே இல்லை, நம்ம அத்தையை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம அத்தைக்கு நம்ம தான் பாதுகாப்பு, அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அங்கே விட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொலையட்டுமா அப்படின்னு அவங்க மாமனார் கேட்குறாரு. என்ன மாமா என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, நீங்கள் உங்களோட விருப்பம் எதுவும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே இருந்து அங்கே வர்றாங்க. கிழக்கு இருந்து மேற்க போகிறதும், மேற்க இருந்து கிழக்க போகிறதும் சூரியனோட வேலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ கோபி இங்கே வர ஆரம்பிச்சிட்டாருங்க. வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக மறுபடியும் நாட்டாமல் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்து ராதிகாவும் தான் கூட வரப்போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஓகே, நமக்கு எவ்வளோ தான் இந்த மாதிரி எத்தனை வாட்டி தாண்டா குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுவீங்க அப்படின்னு தான் தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.